நிறைய குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் எழுதி முடிச்சதுமே எனக்கு 500 வரும், 550 வரும், 600 வரும்னு சொன்னாங்க. அப்புறம் கீஸை பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா பயாலஜி அதெல்லாம் ஈஸி சார், பயாலஜியா நான் பண்ணிவிடுவேன் சார், பயாலஜிலாம் லாஸ்ட் டைமில் பார்த்துக்கலாம் பரவாயில்ல சார் அப்படின்னு நினச்சி. அதே போல் ஃபிசிக்ஸில் தாராளமாக 20 கொஸ்டின் பண்ண முடியும். ஆனால் உட்காந்து அதில் டைம் வேஸ்ட் பண்ணி லென்த்தி கொஸ்டினை ட்ரை பண்ணி டிஃபிகல்ட் லெவலில் கொஸ்டின்ஸை அட்டன் பண்ணி லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சொன்னால் நம்மளை என்னமோ அவனை ஃப்ரஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி, நம்ம என்ன வெறுப்பேற்ற மாதிரி, நம்ம என்னமோ அவனை டார்ச்சர் பண்ணுற மாதிரி, அவனை சீட்டு வாங்க விடாத மாதிரி நம்ம என்ன சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் தெரியுது. நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்லாம் தே ஆர் நாட் ஃபோக்கஸிங் மச் ஆன் த ஸ்டூடெண்ட் ஹூ ஆர் நாட் ஃபோக்கஸ்ட். யார் ஃபோக்கஸாக இருக்காங்களோ வாப்பா படிச்சுப்பான், அதனால தான் தே ஆர் ப்ரொடியூசிங் ரிசல்ட். நீட் 2026 எழுதுன நீட் 2026 எழுதுன ரெண்டுத்துக்குமே டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எழுதுறதுக்கும் இந்த எழுதுறதுக்கும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க் டிஃபரன்ஸ் வந்து சொல்றாங்க. ஏன் இது நடக்குது, எதனால இது வந்திருக்கு, ஏன் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் வந்து கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியல? ஈஸியாக இருந்த பேப்பரில் அவ்வளோ ஜம்முன்னு எடுத்தவங்க பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாஸ்ட் இயரோட டஃப் இல்லைன்னா கூட ரெண்டாவது எழுதின நீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராப் ஆயிருக்கு. ஆனால் சில குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் நீட் வந்து மார்க் வரல, செகண்ட் நீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் வந்திருக்கு. எங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராங் ஆன்சருக்கும் எவ்வளோ மார்க்ஸ் போகுது, இது எப்படி ரேங்கை வந்து பாதிக்குது, ரிப்பீட் பண்ணலாமா ரிப்பீட் பண்ண வேணாவா, என்னெல்லாம் மெஷர்ஸ் வந்து கரெக்டாக இருந்தால் நான் ரிப்பீட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நான் வந்து கிரியேட் பண்ணிக்கணும், இல்லை ரிப்பீட் பண்ணாமல் வேற எதனா நான் பார்க்கறதுக்கான வழி என்ன அப்படின்றத தான் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு. ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க, இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு, 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் அந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி 2027 நான் கவர்மெண்ட் கோட்டா சீட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி யாரா ஐடியா வச்சிருந்தா ஆர்ஜிஆரோட 20 ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பெஷல் ரிபீட்டர்ஸ் பேட்ச் ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா சீட் எடுக்கிறதுக்கு நாங்க கேரண்டி, இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய டியூஷன் ஃபீஸ் 100% ரீஃபண்ட் பண்ற ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்குறோம். இந்த ப்ரோக்ராமை நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 8695186953 இந்த நம்பர்ல கால் பண்ணி பேசிடுங்க. ஓகே, வீடியோ போயிடலாம். வீடியோல நான் என்ன சொன்னோம்னா, இப்போ வந்து எழுதிட்டோம் எக்ஸாம், எங்கெல்லாம் மிஸ்டேக்கா இருக்கு, எப்படிலாம் மிஸ்டேக்கா இருக்கு அப்படின்றத தான் நம்ம வந்து பார்க்க போறோம். எந்த இடத்துல நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொன்றும் நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து பார்க்கலாம். நீட் மார்க்ஸ் வித் கான்ஃபிடன்ஸ் கேப் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒய் எக்ஸ்பெக்டட் ஸ்கோர் வந்து சேஞ்சஸ். நிறைய குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் எழுதி முடிச்சதுமே எனக்கு 500 வரும், 550 வரும், 600 வரும்னு சொன்னாங்க. அப்புறம் கீஸை பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா நிறைய மார்க்ஸ் வந்து சேஞ்சஸ் இருக்கு. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெமரி பேஸ். அங்கே எழுதுறப்போ ஒரு ஆன்சரை போட்டு இதுதான் நினைச்சிட்டு வெளியில வரப்போ அதான் நினைச்சிட்டு வந்திருப்பாங்க. பட் ஸ்டூடெண்ட் மே ரிமெம்பர் செலக்டட் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ராங்கா ஞாபகம் வச்சிருந்திருப்பாங்க. கோச்சிங் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கீ டிஃபரன்ஸ் இருக்கும், அன்அஃபிஷியல் கீஸ் வந்து வேரி ஆகும். அதனாலையும் வந்து பார்த்தீங்கன்னா மாறத்துக்கான வாய்ப்பு இருக்கு. பேப்பர் கோடு வந்து மிஸ் மேட்ச், நம்ம 60 எழுதிருப்போம், 70 பார்த்துருப்போம், 70 எழுதிருப்போம், 80 பார்த்துருப்போம், அந்த மாதிரியான வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. ஓஎம்ஆர் ரெக்கார்டட் ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க ஆக்சுவல் ரெக்கார்டட் ஆப்ஷன்ஸ் வந்து மாற்றி எழுதி வச்சிருப்பாங்க. டவுட்ஃபுல் கொஸ்டின்ஸ் வந்து ஃபைனல் ஆன்சர் மே சேஞ்ச் ஆஃப்டர் ரிவ்யூ. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஏன்னு ஆப்ஷன் வச்சிருப்பான், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ரெண்டாவது படிக்கிறப்ப பி ஆப்ஷன் வந்து மாற்றி போட்டிருப்பான். ஆனால் இங்கே வந்து பார்க்குறப்ப அந்த ஆப்ஷனை மாற்றி சொல்லியிருப்பான். டவுட்ஃபுல் கொஸ்டின்ஸ் வந்து அதே போல தான் வந்திருக்கும். அதே போல நெகட்டிவ் மார்க்கிங், இந்த ராங் அட்டம்ஸ் ரெடியூஸ் டோட்டல் ஸ்கோர் அப்படின்றதுனால இங்கே மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஃபைனல் ஆன்சர் கீ கரெக்ஷன் வந்ததுனால ப்ரொஃபஷனல் அண்ட் ஃபைனல் ஆன்சர் கீ மாறும். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் என்ன ஆகுது, அந்த மார்க்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை கூட்டி கொடுக்குது. இது நீட் ரேங்க் அண்ட் டென்சிட்டி ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மார்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகிறப்ப பார்க்கறதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் மார்க், பட் ரேங்க் வந்து ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கும். இப்போ உங்கள் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 595 ஸ்கோர் பண்ணுறாரு, டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் இருக்காது. ஸ்டூடெண்ட் பி வந்து பார்த்தீங்கன்னா 590 ஸ்கோர் பண்ணுறாரு, கிட்டத்தட்ட 5 மார்க் டிஃபரன்ஸ் இருக்குது. தென் வந்து ஸ்டூடெண்ட் சி வந்து பார்த்தீங்கன்னா 580 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறாரு, 10 மார்க்ஸ் டிஃபரன்ஸ் இருக்குது. பட் இதை வந்து மார்க்காக பார்க்குறப்ப ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் நம்மளுக்கு தெரியாது. ஒன் ராங் ஆன்சர் கரெக்டட் வந்து பார்த்தீங்கன்னா +5, 1 கேர்லெஸ் எரர் பண்ணிட்டோம்னா -5 போகுது, ரைட்டா? இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஆன்சர் கீ சேஞ்ச் ஆச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் மூவ்மெண்ட் வந்து பாசிபிளாக இருக்கும். இதுவே OMR மிஸ் மேட்ச் ஆச்சுன்னாலும் ஸ்கோர் சேஞ்சஸ் டைரக்ட்லி. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் நம்மளுக்கு வந்து மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஈஸி கொஸ்டின்ஸை வந்து நிறைய பேர் மிஸ்டேக் பண்றாங்க. நிறைய பேர் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பயாலஜி நார்மலாக ஈஸின்னுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா பசங்க நிறைய டிராஸ்டிக் மிஸ்டேக் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எங்கே இருக்குது? ஈஸி கொஸ்டின்ல தான் ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் வந்து லூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா NCERT லைன் பை லைனாக கொஸ்டின் கேட்பான். அந்த இடத்துல லைனு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ராங் ஆன்சரை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே போல் இன்கரெக்ட் நாட் ட்ரூ வேர்டிங், அதை வந்து வேர்டை வந்து கரெக்டாக பார்க்க மாட்டாங்க, கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் மார்க் பண்ணுற மாட்டாங்க, அதனாலையும் மிஸ்டேக் பண்ணிவிடுவாங்க. டயக்ராமை கரெக்டாக லேபிள் பண்ணதுனாலையும் சிம்பிள் டயக்ராம் ஆனால் என்ன பண்ணுவாங்க லேபிள் பண்ணதுனால
அதனால மிஸ்டேக் பண்ணியிருப்பான். யூனிட் வந்து கரெக்டாக கன்வர்ஷன் பண்ண தெரியாது, சென்டிமீட்டர் டு மீட்டர், மீட்டர் எம்ஜி டு கிராமு, மில்லிகிராம் டு லிட்டர், இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண தெரியாமல் சின்ன சின்ன மிஸ்டேக். அதே போல் ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் வந்து டைரெக்டாக ஃபார்முலா தெரியணும், வேல்யூ வந்து தெரியாதனால சப்ஸ்டியூட் பண்ண தெரியாமல் விட்டுருப்பாங்க. ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீடிங்லேயும் மிஸ்டேக் பண்ணுவாங்க. சிமிலர் ஆப்ஷன்ஸ் வந்து கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கோம் குழந்தைங்கள. ஓஎம்ஆர் பப்ளிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர் தெரியும், ராங்காக பபிள் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி தான், ஆனால் இதெல்லாம் வந்து சிம்பிள் தான். ஆனால் இதையும் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் பண்ணிட்டு லாஸ்ட்ல வந்து மார்க்கை லூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே போல நீட் நெகட்டிவ் மார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் எப்படி பண்ணுது பாருங்க. கரெக்ட் ஆன்சர் வந்து +4, ராங் ஆன்சர் வந்து -1, அன் ஆன்சர் வந்து 0. ஆனால் இதுவே பிளைண்டா கெஸ் பண்ணி அடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5 கெஸ் ஆன்சர் போயிடுச்சு, 5 ராங்கு போச்சுன்னா 5 மார்க் போகுது. இதுவே 10 கெஸ் பண்ணி அடிச்சிருந்தாங்கன்னா 10 ராங் ஆன்சர், 10 மார்க் அவுட். 15னா 15 மார்க் போகுது, 20னா 20 மார்க் எகிரி போகுது. இதுவே ஒரு 10 கொஸ்டினை விட்டுட்டேன், என்ன ஆயிடுச்சு, மார்க் எதுவுமே சேஞ்ச் இல்லை, 0. இதுவே 10 கெஸ் பண்ண 10 மார்க் மைனஸ். அப்போ ஒவ்வொரு மார்க்குமே எங்கேயோ டிராஸ்டிக் சேஞ்ச் வரப்ப ரேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ரேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா மார்க் வந்து ஒரே மார்க் இருக்கும். ஆனால் ஒரே மார்க்ல எத்தனை பேர் இருப்பாங்க, 100 பேர் 150 பேர் இருப்பாங்க. அப்போ ரேங்க் வந்து பிரம்மாண்டமா மாறதுக்கான வாய்ப்புகள் வரும். அதனால கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா பண்ணும். பயாலஜி ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்ததுனால நிறைய பேர் விட்டு நான் பார்த்துருக்கேன். பயாலஜி அதெல்லாம் ஈஸி சார், பயாலஜியா நான் பண்ணிடுவேன் சார், பயாலஜிலாம் லாஸ்ட் டைம்ல பார்த்துக்கலாம் பரவாயில்ல சார் அப்படின்னு நினைச்சு விட்டவங்கலாம் இன்னைக்கு வந்து நிறைய பேர் இருக்காங்க. பிசிக்ஸ் 45 கொஸ்டின், கெமிஸ்ட்ரி 45 கொஸ்டின், பயாலஜி இல்லை வந்து பார்த்தீங்கன்னா 90%, மொத்தம் 720, 50% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பயாலஜி ஈஸியாக லட்டு மாதிரி மார்க்கை தூக்கலாம். ஆனால் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பசங்க கரெக்டாக ட்ராப் பண்ணாமல் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறாங்க, ஒன் ராங் ஸ்டேட்மெண்ட் சேஞ்சஸ் ஆன்சர். 4 ஸ்டேட்மெண்ட் படிப்போம், ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சரியா படிக்காம விட்டுருவோம். அதே என்சிஆர்டி லைனை வந்து சிமிலர் வேர்ட்ஸ் வந்து கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கோம், விட்டுட்டு இருப்பான். அதனால இதெல்லாத்தையும் கரெக்டாக பார்க்கணும். ஏற்கனவே பார்த்த மாதிரி டயக்ராம் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக லேபிள் பண்ணி ஃபங்க்ஷன் பண்ணி மிஸ்மேட்ச் விட்டுட்டு இருப்போம். எக்ஸாம்பிள் பேஸ்டு கொஸ்டின்ஸ் இருக்கு, அதையும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்துக்க மாட்டாங்க. கரெக்டாக இன்கரெக்டாக எக்ஸப்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும், அதையும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வேர்டை வந்து ஃப்ரேம் பண்ணாமல் விடுறதுக்கான ஒரு சேஷன் இருக்குது. அதே போல் அசிஸ்டன்ட் ரீசனிங் கூட குழந்தைங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ரிலேஷன்ஷிப்பை கரெக்டாக மேட்ச் பண்ணாமல் விட்டுட்டு இருப்பாங்க. தென் மேட்சிங் த ஃபாலோயிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பேர் மிஸ்மேட்ச் அஃபெக்ட் ஆன்சர்ஸ். அப்போ இதெல்லாத்தையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஆனால் ஈஸி தான், இந்த விஷயங்கள் எல்லாம் கேர்ஃபுல்லாக பண்ணாமல் என்ன பண்ணியிருப்பாங்க, ஈஸின்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா 300 மார்க் தான் எடுத்துருப்பாங்க, 360க்கு. ரைட். ஆனால் பார்த்தீங்கன்னா ஆன்சர் எல்லாத்துக்குமே தெரியுமா, அப்புறமா வீட்டில் வந்து பார்க்குறப்ப ஐயோ இது தெரியுமா, அது தெரியுமா, இது ஈஸியாச்சு, இது ஆச்சு, நான் விட்டேனே அப்படின்வாங்க. நீட் பிசிக்ஸ் ஃபியர் விஸ் ரேங்க் ரியாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா டைரக்ட் ஃபார்முலா என்ன பண்ணும், அட்டன் பண்ணும். இதுவே வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, யூனிட் டைமென்ஷன் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா குயிஸ் ஸ்கோரிங்கு அதெல்லாத்தையும் வந்து நம்ம பண்ணணும். கிராப் கொஸ்டின்ஸ், கான்செப்ட் பேஸ்டு அட்டெம்ப்ட் அதை பண்ணலாம். சிம்பிள் நியூமெரிக்கல்ஸ் அவாய்ட் கால்குலேஷன் மிஸ்டேக் வர மாதிரினா அதை அவாய்ட் பண்ணிடலாம். லாங் நியூமெரிக்கல்ஸ் தெரிஞ்சா பண்ணு, இல்லைன்னா விட்டுரு. மல்டி கான்செப்ட் கொஸ்டின்ஸை ஸ்கிப் பண்ணிடு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அன்னோன் கான்செப்ட் தான் அவாய்ட் பண்ணிடு. இப்போ பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அப்ரோச் தான் பண்ணுவோம். ஆனால் பசங்க என்ன பண்ணுறாங்க, ஏதாவது தெரியல உட்காந்துங்கன்னா அதையே உட்காந்து சால்வ் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணி ப்ராப்ளத்தையும் போடாமல் விட்டுரு. அப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ண கற்றுக்கணும். டைரக்ட் ஃபார்முலா கொஸ்டின்ஸ் என்ன, யூனிட் டைமென்ஷன் கொஸ்டின்ஸ் என்ன, கிராப் கொஸ்டின்ஸ் என்ன, சிம்பிள் நியூமெரிக்கல்ஸ் என்ன, இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா லாங்காக இருக்கக்கூடியது என்ன, கான்செப்ட்ஸ் மல்டி கான்செப்ட்ஸ் இது வருதா, அது எல்லாத்தையும் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறது படிக்கிறப்ப கற்றுக்கிட்டா தான் இது பண்ண முடியும். அப்போ பிசிக்ஸில் ஒரு ஸ்ட்ராட்டஜியை நான் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஈஸி கண்டிப்பாக அட்டன் பண்ணும். மாடரேட்டாக அட்டன் ட்ரை பண்ணலாம், செக் பண்ணலாம். இல்லையா அதுக்கப்புறம் டிஃபிகல்ட்டாக வேணாம், அதே போல் வெரி லென்த்தியாக அவாய்ட் பண்ணும். அப்போ இந்த மாதிரி வரப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியாக மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 2வது பேப்பர் வந்து பசங்களுக்கு டஃப், ஆனால் பயாலஜி ஈஸி. பயாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கக்கூடியது எல்லாத்தையும் மிஸ்டேக் பண்ணி ஒரு 360 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா 60 மார்க் ஈஸியாக விட்டுட்டு இருக்கான். அதனால 300 மார்க் தான் ஆகுது. அதே போல் பிசிக்ஸில் தாராளமாக 20 கொஸ்டின் பண்ண முடியும். ஆனால் உட்காந்து அதில் டைம் வேஸ்ட் பண்ணி லென்த்தி கொஸ்டினை ட்ரை பண்ணி டிஃபிகல்ட் லெவலில் கொஸ்டின்ஸை அட்டன் பண்ணி லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தப்பு பண்ணி வச்சிருக்கோம். இப்போ பயாலஜி மட்டும் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி 360 மார்க், கெமிஸ்ட்ரி கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி 140 மார்க் எடுத்திருந்தா கூட என்ன இருக்கும், 500 மார்க் லட்டு மாதிரி தட்டி இருக்கலாம். ஒரு 20 5 கொஸ்டின் ரொம்ப ஈஸி கொஸ்டின், 5 கொஸ்டின் அதை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம இங்க சொன்ன மாதிரி ஈஸி கொஸ்டின் 5 வெரி ஈஸி, 5 ஈஸி வந்து பார்த்தீங்கன்னா 20 இருக்கு, வெரி ஈஸி 5 இருக்கு. அதுல 20ல் 5 வந்து ரொம்ப ஈஸி. அந்த 5 வாங்கினா கூட 20 மார்க் லட்டு மாதிரி தட்டிருந்தா கூட எனக்கு 520 மார்க் டெஃபினட்டா இந்த வாட்டி பிசிக்கு சீட் கிடைச்சிருக்கும். பட் யூஸ் பண்ண மாட்டேன்றான். சொன்னா நம்மள என்னமோ அவனை ஃப்ரஸ்ட்ரேஷன் பண்ற மாதிரி, நம்ம என்ன வெறுப்பேற்ற மாதிரி, நம்ம என்னமோ அவனை டார்ச்சர் பண்ற மாதிரி, அவனை சீட்டு வாங்க விடாத மாதிரி, நம்ம என்ன சொல்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியுது. நம்ம என்ன பண்ண முடியும்,
அதனால விளக்கம் சொல்றது கூட நிறைய பேருக்கு ரெடியா இல்லை. அவங்களுக்கு யார் வராங்களோ வாங்க, அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன், யாரு சொல்றீங்களோ கேட்கறதுக்கு ரெடியா இருக்கீங்களோ அவங்கள ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஜம்முன்னு போயிட்டாங்க. அதனால தான் பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்லாம் தே ஆர் நாட் ஃபோக்கஸிங் மச் ஆன் த ஸ்டூடெண்ட் ஹூ ஆர் நாட் ஃபோக்கஸ்ட். யார் ஃபோக்கஸாக இருக்காங்களோ வாப்பா படிச்சுப்பான், அதனால தான் தே ஆர் ப்ரொடியூசிங் ரிசல்ட். அதுதான் வந்து நிறைய பிக் இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் அதான் ஃபாலோ பண்ணுறாங்க. பட் பேரண்ட்ஸ்க்கு அது புரியறதில்ல. நம்ம குழந்தை சொன்னா எடுத்துக்கிற குழந்தைன்னா ஏன் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க? நம்ம குழந்தை வந்து திருப்பி பேசுதா? குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் சொல்ல வேண்டியது என்னன்னா, ஒரு இன்ஸ்டியூஷன் போனால் அந்த இன்ஸ்டியூஷன் 10 வருஷம் 20 வருஷமா இருக்கு, ட்ராக் ரெக்கார்டு வந்து இப்போ எக்ஸலண்டா இருக்குன்னா அவன் என்ன சொல்றானோ அதை செஞ்சுட்டு போகணும். ஆனால் ஆல் இண்டியாவில் இருக்கக்கூடிய அட்டகாசமான இன்ஸ்டியூஷனை வந்து பேரண்ட் வந்து குறை சொல்றாங்க. அவங்க போய் உங்க குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கல, என் குழந்தை ஒண்ணுமே வரல. உங்க குழந்தை கவனிக்கணும், அதை வந்து குழந்தைகிட்ட சொல்லணும். அங்க போனே அவங்க என்ன சொல்றாங்களோ கவனி, அவங்க என்ன சொல்றாங்களோ செய். இதை சொல்லாம செய்யாம என் குழந்தைக்கு ஒண்ணுமே பண்ணல, என் குழந்தை சரியா வரல, அங்க போனேன் ஃபீஸை வேஸ்ட் பண்ணிட்டேன், இதெல்லாம் புலம்பி என்ன யூஸ் இருக்கு? ஒன்றும் யூஸ் கிடையாது, ரைட்டா? அதனால நீட் ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா வந்து சைக்காலஜிக்கலா வந்து குழந்தைங்களுக்கு ரிசல்ட் வரும்போது வந்து சீட்டு மென்டல் வந்து மிஸ்டேக்ஸ் வந்து நிறையவே இருக்கும். காமன் மென்டல் மிஸ்டேக்ஸ் என்ன குழந்தைங்க அப்படி பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, செக்கிங் டூ மெனி கட் ஆஃப் வீடியோஸ். இப்போ கூட பாத்தீங்கன்னா காலையில இருந்து சார் நான் அந்த வீடியோ பார்த்தேன் சார் இப்படி சொன்னாங்க சார், இந்த வீடியோ பார்த்தா என்ன சொன்னாங்க சார், அந்த வீடியோல இப்படி சொல்றாங்க, நீங்க என்ன சார் இப்போ சொல்றீங்க? என்னத்துக்கு அது? ஒரு வீடியோ பாக்குறீங்க, எங்ககிட்ட அட்வைஸ் கேக்குறீங்க, ஓகே. எல்லாருக்கிட்டையும் பார்த்துட்டு சார் அவர் இப்படி சொன்னார் சார், அவர் இப்படி சொன்னார் சார், நீங்க என்ன சார் சொல்றீங்க? எதுக்கு? எதுக்குன்றேன். தேவையில்லாம எதுக்கு தேவையில்லாம எதனா ஒண்ணு பண்ணுமா அவங்கள மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, ரைட்? அதனால கம்பேர் வித் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இவன் அப்படி சொன்னான், இவன் இப்படி சொன்னான், அவன் இப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு விட்டுறது. பிலீவிங் ரேண்டம் ரேங்க் ப்ரெடிக்டர் எதுக்கு? அதே அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேங்க் வந்து போட்டு அது சொன்னா ரிசல்ட் வந்ததுமே ரேங்க் வந்ததுமே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து கவுன்சிலிங் போட்டதுமே அழகாக ரேங்க் கொடுக்குறாங்க. அந்த ரேமுக்கு போட்டு இப்பயே போட்டு டெய்லி போட்டு டென்ஷன் பண்ணிட்டு அர்ஜென்ட் ஆகிட்டு ஐயோப்பா. ஸோ பேரண்ட் பசங்களோட பேரண்ட் தான் டென்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது. சேஞ்சிங் கேரியர் டிசிஷன் டெய்லி. சரி இந்த வாட்டி பார்க்குறது மார்க் வரும்ன்றது திருப்பி நான் ரிப்பீட் பண்ணுறேன்றது, அப்புறம் வேணான்றது ரிப்பீட். இல்லை எனக்கு வந்து நான் இன்ஜினியரிங் போயிடுறேன்றது, அப்புறம் இன்ஜினியரிங்கில் போயிட்டு ஒரு சீட்டு வந்து பணம் கட்டிட்டு வருவார் பேரண்ட், அப்புறம் எனக்கு இன்ஜினியரிங் வேணாம் நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன்றது. ஒன்றும் புரியல. ஆனால் இக்னோரிங் அஃபிஷியல் அப்டேட்ஸை வந்து பார்க்கறதில்ல. என்டிஏ சொல்கிறத விட்டுட்டு எல்லாம் யாராவது சொல்கிறது எல்லாத்தையும் பார்த்து நாட் ப்ரிப்பேரிங் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் விட்டுட்டு அட்லீஸ்ட் கவுன்சிலிங் தான் வரப்போது, அதுக்கெல்லாம் டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி வைக்கலாமா? அதையும் கிடையாது. திங்கிங் மார்க்ஸ் அலோன் டிசைட் என்ன பண்ணுது ஃபியூச்சர். அப்போ பிளான் வந்து கரெக்டாக பண்ண முடியறது இல்லை. அப்போ ஹெல்த்தி வந்து ரிசல்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் ஃபார் அஃபிஷியல் ஸ்கோர். அஃபிஷியல் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்டிஏ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் கீஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி அதில் பாரு அவள் என்ன பார்ப்போம், அது ஓரளவுக்கு உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். தென் நோட் எக்ஸ்பெக்டட் ஸ்கோர் ரேஞ்சு. அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வரதுக்கான வாய்ப்புகள், ஒரு வீடியோ பார்த்தா லாஸ்ட் இயர் என்ன வந்திருக்கு, அதே ரேங்க்குக்கு பேப்பர் அதே மாதிரி தான் டஃபாக இருக்குது, அது போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் எக்ஸ்பெக்டட் ரேஞ்ச் என்ன இருக்குது, பிட்வீன் 500 to 520 510 to 530 அப்படின்றத கொஞ்சம் செக் பண்ணி ப்ரிப்பேர் அதுக்கேற்ற மாதிரி டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தென் லிஸ்ட் பாசிபிள் கோர்சஸ் என்னெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவர்மெண்ட் பியூர் கவர்மெண்ட் கிடைக்குமா, இல்லைன்னா செல்ஃப் ஃபினான்ஸ் கவர்மெண்ட் தான் சான்சஸா, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேனேஜ்மெண்ட் தான் கிடைக்குமா, இல்லை ஆல் இண்டியாவில் நம்ம வந்து ட்ரை பண்ணுறப்ப டீம்ட் யூனிவர்சிட்டி போகலாமா, இல்லை ஐபி வார்டில் நம்மளுக்கு எதனா சான்சஸ் இருக்கா, இல்லை போஸ்ட் கோட்டா இருக்கா, இல்லைனா பிடபிள்யூ கோட்டாவில் நம்மளுக்கு சான்சஸ் இருக்கா, இல்லைனா எக்ஸ் ஆர்மி பர்சனோட பசங்களாக இருந்தாங்கன்னா அதில் நம்மளுக்கு எதனா இருக்கா அப்படின்றத எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பக்கா பண்ணி, இல்லை 7.5% கோட்டாவில் வருமா, நம்ம 7.5% கோட்டாவில் வந்தால் நம்மளுக்கு சீட்டு எப்படி கிடைக்கும், லாஸ்ட் இயர் என்ன இருந்திருக்கு, இது எல்லாத்தையும் கொஞ்சம் நீங்கள் அனலைஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம், ஃபாலோ அஃபிஷியல் போர்ட்டல்ஸை தான் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஆர்ஜிஆர் மாதிரி இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் கால் பண்ணி பேசலாம். இல்லைன்னா நம்மளுடைய வீடியோஸ்லாம் வந்து ரொம்ப ஜென்யூனாக இருக்கும். சும்மா தேவையில்லாத கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு போட்டுட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். இப்படி வரும் அப்படி வரும் இது வரும் இது நடக்கும் அதெல்லாம் எதுவுமே நம்ம சொல்ல மாட்டோம். அதனால அட்லீஸ்ட் நீங்கள் ஆர்ஜிஆரோட போர்ட்டல்ஸ் நம்மளுடைய எஜுகேஷன் சேனல், நீங்கள் இந்த ஆர்ஜிஆர் அகாடமி யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அட்டகாசமாக நீங்கள் பார்த்துக்கலாம். எதுக்கு டூ மெனி வீடியோஸை பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது, ரைட்டா? அதே போல் அட்டெம்ப்ட் ஸ்ட்ராட்டஜி 150 கொஸ்டின்ஸ் இருந்தால் பார்த்தீங்களா, ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 150 கொஸ்டின் அட்டன் பண்ணார், ஒரு வந்து 165 கொஸ்டின் அட்டன் பண்ணார், ஒரு 150 கொஸ்டின் அட்டன் பண்ணார். 3 பேருக்குமே மார்க் எப்படி டிஃபர் ஆகுது பாருங்க. கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கிறவரும் 40 கொஸ்டின் ஆன்சர் தப்பா பண்ணுறாரு, ரெண்டாவது இருக்கிறவரு 140 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் வந்து பண்ணுறாரு கரெக்டாக. மூணாவது இருக்கிறவர் 135 கொஸ்டின், ஃபர்ஸ்ட் இருக்கிறவர் 40 கொஸ்டின் மிஸ்டேக் பண்ணார், ரெண்டாவது இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 கொஸ்டின் மிஸ்டேக் பண்ணார், மூணாவது இருக்கிறவர் 15 கொஸ்டின் தான் மிஸ்டேக் பண்ணார். ஆனால் மார்க்ல டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபர்ஸ்ட் இருக்கிறவர் 180 கொஸ்டின் அட்டன் பண்ணி கூட 520 தான் வந்திருக்கு. மூணாவது இருக்கிறவர் 165 கொஸ்டின் எடுத்து 535. ஃபர்ஸ்ட் இருக்கிறவர் 180 கொஸ்டின் பண்ணியிருக்காரு, ஆனால் 40 மிஸ்டேக் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது இருக்கிறவர் 25 தான் பண்ணி அவரோட 10 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 15 மார்க் கூடுதலாக எடுத்திருக்காரு.
மூணாவது இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல 150 கொஸ்டின் பண்ணியிருக்காரு, மூணாவது இருக்கிறவர் 150 கொஸ்டின் தான் பண்ணியிருக்காரு. ஆனால் 15 மிஸ்டேக் தான் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் இருக்கிறவரோட 10 மார்க் கூடுதலாக வாங்கியிருக்காரு. அப்ப எவ்வளோ நிறைய கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்றோன்றது முக்கியம் இல்லை, எவ்வளோ மினிமம் மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்றோம் அப்படின்றது தான் முக்கியம். 100% ஷூரா இருந்தால் அட்டன் பண்ணணும்ப்பா. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா சார் எப்படி கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும் குழந்தைங்களுக்கு தெரியல அப்படின்ற நிறைய பேரண்ட்ஸ் சொல்றாங்க. பட் கவனிக்கிறது இல்லை அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். அப்ப 100% ஷூரா இருந்தால் கண்டிப்பா நீங்க என்ன பண்ணலாம், அட்டன் பண்ணலாம். 70லேருந்து 80% எனக்கு வந்து டைலமா இருக்கு, எனக்கு வந்து 100% பர்ஃபெக்டா தெரியல, என்ன பண்ணலாம், அட்டெம்ப்ட் வந்து என்ன பண்ணலாம், கொஞ்சம் யோசனை பண்ணி அட்டன் பண்ணலாம், தப்பு கிடையாது. இதுவே 50-50 தான் கெஸ் அப்படின்னா யூஸ் எலிமினேஷன் ஒன்லி. இப்போ ரெண்டுல 50% ஒன்று வந்து தெரியல, மீதி இருக்க 50% இதுவா அதுவா தெரியல, எலிமினேட் எப்படி பண்ண முடியும்ன்றதை பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம். பிளைண்ட் கெஸ் வந்து கண்டிப்பா என்ன பண்ணணும், அவாய்ட் பண்ணிடணும். சும்மா எனக்கு தெரியாம ஏவா பிஏ இங்கி பங்கியா பாங்கியா எல்லாம் போட்டு அடிக்கிறதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அதே போல டைம் ப்ரெஷர் கெஸ், ஐயோ டைம் ஆயிடுச்சு என்னடா பண்றது, டக்குனு இதை அடிச்சிடலாம் அப்படின்ற விஷயங்கள்ல நீங்க கேர்ஃபுல்லா பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த வந்து எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா பர்ஃபெக்டா ஜம்முன்னு வந்து பாத்தீங்கன்னா 650 மார்க் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையன் வந்து மார்க் டெஸ்ட்ல வாங்கினான். ஒரு டெஸ்ட் கூட 650 கீழே வரல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல போயிட்டு 520 மார்க் வாங்கிட்டு வரான். ஏன்? கேர்லெஸ் மிஸ்டேக், சொல்றத பேச்சதை கேட்கறது இல்ல, எப்படி வந்து எக்ஸாம்ஸுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகணும் எதனா சொன்னா எனக்கு தான் தெரியுமே, நீங்க என்ன சொல்றது, என்னென்ன டார்ச்சர் பண்றீங்க, என்ன டென்ஷன் விட்டாச்சு, லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா புஷ்ன்னு இறங்கிச்சு. இப்ப யாருக்கு டார்ச்சர்? அவனுக்கு தான் டார்ச்சர். ரைட்டா? அப்ப பெரியவங்க சொல்றதை எப்பயுமே வந்து கேட்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், கத்துக்கணும். ரைட்டா? அதனால நீட் என்சிஆர்டி லைன் பை லைன் அதெல்லாம் படிக்கிறப்ப இதெல்லாத்தையும் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். பாத்துங்க, டெஃபினிஷன் பண்றது, எக்ஸாம்பிள்ஸை வந்து செக் பண்ணி பார்த்துக்கிறது, டயக்ராம்ஸ் இந்த டேபிள்ஸை பார்க்கறது, தென் ஸ்டேட்மெண்ட்ஸை கரெக்டாக படிக்கிறது, எக்ஸம்ஷன் இருந்தால் கரெக்டாக இது பண்ணிக்கிறது, அதே போல் இந்த ப்ராசஸ் வந்து சீக்வன்ஸ் ஆர்டரை கரெக்டாக வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது, இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம், பார்த்துக்கணும். அதே போல் இந்த ஒரு கொஸ்டின் மிஸ்டேக் பண்ணுறப்ப மைனஸ் வந்து நம்மளுக்கு 1, இதுவே ஸ்கோராக வரப்போ பார்த்தீங்கன்னா 5 மார்க் வந்து டிஃபரன்ஸ் வரும். இதே 3 மார்க்னா 15 மார்க் போயிடும், 5 மார்க்னா 5 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ராங்கா வரும், -5. இதுவே மார்க்கை பார்க்குறப்ப என்ன ஆயிடுது, 25 மார்க் நம்மளுக்கு மிஸ்டேக்கா போயிடும். அதனால இதெல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்த டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம சொல்ல வர்றது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கட்டும் சார், மார்க் கம்மி ஆயிடுச்சு, ரிப்பீட் பண்ணலாமா வேணாமா, கரெக்டாக சொல்லுங்க சார், எனக்கு வந்து டிசிஷன் எடுக்க முடியல, எனக்கு ரிப்பீட் பண்ணலாமா வேணாமான்னு எனக்கு ஒன்றும் சரியா புரியல அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கோர் கேப் வந்து என்னன்றதை பார்க்கணும். தென் வந்து சப்ஜெக்ட் எது வீக், நான் பிசிக்ஸா கெமிஸ்ட்ரியா மேக்ஸா பயாலஜியா, மேக்ஸா ஏன் இதுல சொன்னேன்னா நிறைய பேருக்கு மேக்ஸ் அதனால பிசிக்ஸ் பண்ண முடியறதில்ல, பிசிக்கல் கெமிஸ்ட்ரி பண்ண முடியறதில்ல, பயாலஜியில் இருக்கக்கூடிய சில நியூமெரிக்கல்ஸை வந்து பண்ண முடியறதில்ல. அதே போல் மார்க் ஹிஸ்ட்ரி லாஸ்ட் டைம் எப்படி மார்க் வந்து எக்ஸாம்ஸ் பண்ணுறப்ப ஸ்கோர் வந்து ஸ்டேபிளாக இருந்ததா இல்லை மாறி மாறி வந்ததா அதெல்லாம் பார்க்கணும். ப்ரிப்பரேஷன் லோ ஸ்கோருக்கு ரீசன் லேக் ஆஃப் ஸ்டடியா இல்லை ஸ்ட்ராட்டஜி மிஸ்டேக்கா அப்படின்றத லாஸ்ட் டைம் நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கணும். அதே போல் சப்போர்ட் சிஸ்டம், ஃபேமிலி பட்ஜெட், டைம், மென்டல் ரெடினஸ் இருக்கா அப்படின்றதையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். இது இந்த 5 பாயிண்ட்டையும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ ரிப்பீட் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த 5 பாயிண்ட் செக் பண்ணுங்க. லாஸ்ட்டு ஸ்கோர் கேப் என்ன இருந்திருக்கு, சப்ஜெக்ட் வீக்னஸ் என்ன, மாக் டெஸ்ட்டோட ஹிஸ்ட்ரி நான் எப்படி வந்து மெயின்டைன் பண்ணேன், தென் வந்து ப்ரிப்பரேஷன் ரீசன் வந்து எனக்கு எங்கே மிஸ்டேக் ஆச்சு, தென் வந்து எனக்கு சப்போர்ட் சிஸ்டம் என்னவா இருக்க போகுது. இந்த 5 பாயிண்ட்டும் நீங்கள் எப்படி இருக்குன்றதை செக் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் ரிப்பீட் மேபி சூட்டபிள் இஃப் சப்போஸ் நீங்கள் இதை செக் பண்ணிட்டீங்க, நான் ரிப்பீட் பண்ண போகிறேன் அப்படின்னா யாருக்கு ஸ்கோர் கேப் இஸ் பிரிட்ஜபிள், இதுக்கும் இருக்கிறதுக்கு இவ்வளோதான் இருக்கு, இது பண்ணா அப்படி வந்துடும் அப்படின்ற மாதிரி மெஷரபிளா இருந்ததுன்னா எஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ரியலிஸ்டிக். ஸ்டூடெண்ட் ஹஸ் கிளியர் வீக்னஸ் மேப், ப்ரிப்பரேஷன் கேன் பி கரெக்டட். எனக்குப்பா நான் இது பண்ணேன், எனக்கு இந்த இடத்துல கால்குலேஷன் தான் மிஸ்டேக் ஆச்சு, இந்த லைனை வந்து நான் கரெக்டாக படிக்காதனால தான் விட்டேன், நான் எழுதுறப்போ இதுதான் மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்ற மாதிரி கரெக்டாக ஸ்டூடெண்ட் வந்து கிளியரா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதுதான் வீக்னஸ், பிசிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட்ஸே தெரியல, எனக்கு கால்குலேஷன்லாம் பக்கா பேசிக்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லாதனால தான் விட்டேன் அப்படின்றது மாதிரி இருந்ததுன்னா கரெக்டா என்ன பண்ணலாம், அதை வந்து ப்ரிப்பரேஷனே கேன் பி கரெக்டட். ரைட்? மார்க் ஸ்கோர்ஸ் வந்து ஷோடு பொட்டன்ஷியல், ஃபவுண்டேஷன் வந்து எக்ஸிஸ்ட். லாஸ்ட் டைம் நான் எழுதுறப்போ எனக்கு நல்லா தான் பண்ணேன், நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்றப்போ ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, போன வருஷம் ஏதோ ஒரு தடுமாடி இருக்கும், பட் ஃபவுண்டேஷன் நல்லா ஸ்ட்ராங் இருக்கு, அடிக்கிறப்போ நம்ம அடிச்சிடலாம் அப்படின்னு தெரியும். அப்படியே ஃபேமிலி சப்போர்ட் இஸ் ஸ்டேபிள், ப்ரெஷர் வந்து மேனேஜபிள். அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க, எங்களுக்கு எது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கூட நிற்கிறாங்க அப்படின்னா ஓகே. தென் ஸ்டூடெண்ட் இஸ் மென்டலி ரெடி, கன்சிஸ்டன்சி மாசிபிள், எனக்கு பண்ணணும் தான் இருக்கு, ஆனால் எனக்கு தெரியல, நான் ஸ்டேபிளா இருப்பேனா தெரியல, எனக்கு வேணாம்ப்பா அப்படின்னா வேணாம்ப்பா நிறுத்திக்கப்பா அப்படின்றதான் நான் சொல்லுவேன். ரைட்டா? ஸ்ட்ராங்கா இருப்பேன், நான் அடிச்சிருவேன் சார், இங்க எங்க மிஸ்டேக் பண்ணிருக்கேன், இது எதை மிஸ்டேக் பண்ணிருக்கேன், இது எதை நான் செஞ்சேன்னா வந்துருவேன் அப்படின்னு உனக்கு தெளிவா தெரியுதா, அப்பா அம்மா ப்ரெஷர் இல்லாம நீ வந்து அடுத்த லெவலுக்கு போகணும்னு நினைக்கிறியா, எஸ் யூ கோ ஃபார் ரிப்பீட். இல்லைன்னா
ரிப்பீட் மேபி ரிஸ்கி யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ இன்ட்ரெஸ்ட் இன் நீட். ஏதோ என்னத்த பண்ணணும் படிக்கணும் வந்தேன், ஆனால் எனக்கு வந்து வரமான்னு தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டம், ஃபிசிக்ஸ் எல்லாம் எனக்கு சுத்து போட்டால் கூட வராது, கெமிஸ்ட்ரியா ஐயோ எனக்கு கன்ஃபியூஸ் பண்ணுது, பயாலஜி லைன் பை லைன் படிக்கணுன்றாங்க, எத்தனை வாட்டி அதே படிக்கிறது அப்படின்லாம் இருந்ததுன்னா தாராளமாக மோட்டிவேஷன் இஷ்யூ தேவையில்லாமல் உங்களை உட்காந்து காற்று அடிச்சுனே எவனா ஒருத்தன் உட்காந்துருப்பானா அப்படின்னு நினச்சா அடிச்சுட்டு இருக்கிறவங்க எக்ஸாஸ்ட் ஆகிட்டு அப்புறம் உங்களை விட்டுருவோம். அப்புறம் நீங்களும் என்ன பண்ணுவீங்க, இருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி எல்லாம் இருந்தீங்கன்னா தயவு செய்து ரீநீட் பண்ணாதீங்க. சேம் மிஸ்டேக் பேட்டர்ன் கண்டினியூஸ். ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க. இப்போ நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் இந்த மிஸ்டேக்ஸை வந்து. இந்த ஃபிசிக்ஸே வராது, ஆனால் என்ன பண்ணுவான், ஃபிசிக்ஸ் வந்து 2வது வாட்டி ரிப்பீட் பண்ணுவான், அப்பயும் பயாலஜி வச்சு உட்காந்துருப்பான். 3வது வாட்டியும் ரிப்பீட் பண்ணுவான், ஃபிசிக்ஸ் வராதுன்னு ஃபிசிக்ஸ் கிளாஸில் உட்காந்து டீச்சர் எடுத்துட்டு இருப்பாங்க, நான் பயாலஜி உட்காந்து முறைச்சிட்டு இருப்பான். அது மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு அந்த மிஸ்டேக் எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமையே திருப்பி அதே மிஸ்டேக்கே பண்ணிட்டு இருந்தாலும் அன்ஃபிட் ஃபார் ரிப்பீட், ரைட்டா? தென் ஃபேமிலி பட்ஜெட் ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். அப்பா அம்மா வந்து படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க, திருப்பி காசை போடணுன்றதை யோசனை பண்ணுவாங்க. அப்படின்னா ரிப்பீட் பண்ணுறது உத்தேசம் இல்லை. நோ ஸ்ட்ரக்சர்டு பிளான். என்ன பண்ணணும் அப்படின்னு தான் எனக்கு பிளானே இல்லை, படிக்கிறதுக்கு வந்துட்டேன், திருப்பியும் நான் என்ன பண்ண போறேன், மிஸ்டேக் நான் பண்றேன், ஏற்கனவே சொன்னல எனக்கு ஒரு பிளானே இல்லை, நான் திருப்பி உட்காந்து பயாலஜி தான் படிக்கிறேன், கெமிஸ்ட்ரியில எனக்கு என்னன்றது தெரியல, பிசிக்ஸ்ல நான் எந்த இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர்டு பிளான் உங்களுக்கு இல்லைன்னா 1 more year வேஸ்ட். நீங்க எத்தனை வாட்டி வந்து திருப்பி ரிப்பீட் பண்ணாலும் வேலைக்கு இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான், பயாலஜில 360 பிசிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வரல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எப்பா பார்த்தாலும் உட்காந்துட்டு பிசிக்ஸை போட்டு பார்க்காம பயாலஜி புக்கே திருப்பிட்டு 360 வாங்கிட்டான், கரெக்ட் தான். கெமிஸ்ட்ரியில 100 வாங்கினான், 360 460 வந்துருச்சு. அப்புறம் பிசிக்ஸ்ல வரல ஒண்ணுமே. நீ வச்சு என்ன பிரயோஜனம்? இப்போ எங்க வரலையோ அதை டேப் பண்ணி அங்கே ஒர்க் பண்ணணும்ல. அதான் சொல்லல, அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து கரெக்டாக ஸ்ட்ரக்சரை வந்து பிளான் பண்ணாலும் ரொம்ப கஷ்டம். ஸ்டூடெண்ட் ஒன்லி ஃபாலோ எமோஷன், டிசிஷன் அன்சூட்டபிள், என்ன ஆகும், அன்ஸ்டேபிள், சாரி, ரைட்டா? அந்த மாதிரி டிசிஷன் கரெக்டாக பண்ணலனாலும் யோசனை வருவா. இல்லை சார் ரிப்பீட் பண்ணுறேன்னு வருவான், அப்பா அம்மா சொன்னாங்கன்ட்டு சரி இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுறேன்னு வருவான். அப்புறம் ஒரு மாதம் படிப்பான், அதுக்கப்புறமா இல்லையே எனக்கு முடியலையே, எனக்கு கஷ்டமாக இருக்கேன், நான் என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்ற மாதிரிலாம் ஒரு புலம்பல் கேஸாக இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி புலம்பல் கேஸாக இருக்கிறவங்கள தயவு செய்தெல்லாம் ரிப்பீட் பண்ணாதீங்க. எடுத்தோம் முடிச்சோம் அடிச்சோம் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை நான் பண்ணிட்டேன் தப்பு, எனக்கு கைட் பண்ணிடுறதுக்கு ப்ராப்பராக இருந்தால் அவங்க சொல்றதை நான் கேட்டு நான் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அட்டகாசமா பண்ணலாம். அந்த மாதிரியான ஸ்டூடெண்டா நீங்க இருந்தீங்கன்னா ஆர்ஜியோட ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் 2027 எக்ஸாம் நடக்கிறப்ப கண்டிப்பா உங்களால கவர்மெண்ட் கோட்டா சீட்டு வாங்க முடியும். 20 ஸ்டூடெண்ட் தான் அந்த பேட்ச்ல. நீங்க அந்த ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணி சீட்டு வாங்கலன்னா உங்களுடைய டியூஷன் ஃபீஸ் 100% ரீஃபண்ட் பண்றோன்ற கேரண்டியும் ஆர்ஜிஆர் கொடுக்குறோம். NI RGR அகாடமி. கால் பண்ணுங்க 8695186953. ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு டைரக்டா கால் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 9176552121 இந்த நம்பர்ல கால் பண்ணி பேசுங்க. ஓகேவா? தேங்க்யூ.